ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க. நான் முன்கூட்டியே ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். வரக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பாலிட்டி ரிலேட்டடாக கேட்டுக்கிற கொஷின்ஸ் வந்து எடுத்து நான் வந்து இன்ச் பை இன்ச்சாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அந்த வகையில் இது பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வீடியோஸு. சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸ் நீங்கள் பார்த்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். நீதி புனராய்வின் தேவையின் தொடர்பான தவறான காரணத்தை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீதி புனராய்வு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீதி புனராய்வுனா இருக்கிறதுலேயே பார்த்தோன்னா கான்ஸ்டியூஷன் தான் உயர்ந்த ஒரு இதுன்னு சொல்லுவாங்க. அதாவது அரசியலமைப்பு தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மீற மாதிரி எதனா சட்டம் வந்து கவர்மெண்ட் இயற்றினாலோ இல்லாத மீறி வேறு எதுவும் செயல்படுற மாதிரி பண்ணாங்களோ அப்போ என்ன பண்ணலான்னா அது வந்து நீதி புனராய்வுக்கு உட்படுத்தப்படலாம் அப்படின்றது தான் ஒரு கான்செப்ட். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தோன்னா எல்லாமே பார்த்தோன்னா ஏன்னா கவர்மெண்ட் நினச்சி எதனாலும் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே ஒரு வரம்புக்கு உட்பட்டது தான் அப்படின்னு சொல்கிறது தான் ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து அதிக பவர் வந்து இருக்குது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் ஹையஸ்ட் பவர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன கான்செப்ட்னு பார்க்கலாம். இது ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரைட்டு அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அரசமைப்பே அனைத்திற்கும் மேலானது என்ற கொள்கையை உயர்த்தி பிடிக்க. ஆமாம், ஏன்னா அரசமைப்பு சட்டம் தான் பார்த்தோன்னா மிக உயர்ந்தது. அந்த கான்செப்ட் வந்து எப்பவுமே உயர்த்தி பிடிக்கணும். ஏன்னா தான் கவர்மெண்ட் வந்து அடுத்தடுத்து வந்தாலும் அரசாங்கம் உயர்ந்ததுன்னு சொல்லக்கூடாது. அரசியலமைப்பு சட்டம் தான் உயர்ந்தது. அந்த கான்செப்ட் வந்து இழுத்து பிடிக்கிறதுக்காக தான் இந்த நீதி புனராய்வு அப்படின்ற கான்செப்ட் வந்து எடுத்துகிட்டு வராங்க. இது வந்து ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். எந்த தப்பும் கிடையாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா கூட்டாட்சி சமநிலையை தொடர்ந்து பராமரிக்க அப்படின்னா என்ன மீனிங்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே வேணால் கவர்மெண்ட்டில் சொல்லிட்டு இருப்பாங்க, எனக்கு வந்து தனி நாடு கோரிக்கை வேணும், தமிழ்நாடு தனியாக பிடிச்சிட்டாங்க அப்படி கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலி அது வந்து சும்மா அவங்க பேருக்கு வேணும் நம்ம சொல்லிட்டு இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி பிரிஞ்சு நம்ம நினைச்சாலும் பிரிஞ்சு போக முடியாது. ஏன்னா இந்திய அரசாங்கம் பார்த்தோன்னா அந்த ஒன்றிய அமைப்பு தான் கூட்டாட்சி நிறைந்த அமைப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதனால் வந்து பார்த்தோன்னா நம்ம நினைச்சாலும் பிரிஞ்சு போக முடியாது. அந்த கான்செப்ட்டு. அந்த கூட்டாட்சி சமநிலையை வந்து மேம்படுத்துறதுக்கும் அதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் பார்த்திங்கன்னா இந்த நீதி புனராய்வு என்ற அமைப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதையும் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அதுவும் கரெக்ட் தான். அடுத்து பார்த்தோன்னா குடிமக்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க. அதாவது இப்போ பார்த்தோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு சில உரிமைகள் வந்து கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணலான்னா அந்த உரிமை வந்து எனக்கு பறிக்கப்பட்டது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக கோர்ட்டை போய்ட்டு நம்ம மூவ் பண்ணலாம். கோர்ட்டை போய்ட்டு நம்ம அங்கே போய்ட்டு நம்மளுக்கு நீதி கேட்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி பார்த்தோன்னா உங்களுடைய அடிப்படை உரிமைகள் வந்து பாதுகாக்கப்படலை, உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம், அதுக்காக கோர்ட்டுக்கு போகலாம். கோர்ட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இங்கே 2 விதமான கோர்ட் இருக்குது. சரிங்களா? அதாவது ஒன்று ஃபஸ்ட்டு சுப்ரீம் கோர்ட், செகண்ட் வந்து ஹை கோர்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கான அந்த ஆர்டிகல் பர்டிகுலர் என்ன ஆர்டிகல் இது மென்ஷன் பண்ணுதுன்னா ஆர்டிகல் 32 தான் இதனுடைய கான்செப்டை சொல்லுது. இதே பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 2 to 6 தான் இதை பற்றி சொல்லுது. இதில் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டோட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அடிப்படை உரிமைகள் படிக்கப்பட்டால் அது வந்து பார்க்கும்போது சுப்ரீம் கோர்ட்டை விட ஹைகோர்ட்டுக்கு நிறைய இன்னும் ஒரு சில உரிமைகள் வந்து பறிக்கப்பட்டாலும் அதை வந்து போய்ட்டு நம்ம நீதிமன்றத்தை வந்து நாட முடியும். அதில் வந்து பார்த்தோன்னா ஹைகோர்ட்டு கொஞ்சம் ஒருபடி அதிகமாக தான் இருக்குது கம்பேர் பண்ணும்போது ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட. சரிங்களா? ஆனால் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா என்ன தவறு இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். மக்களின் விருப்பமே அனைத்திற்கும் மேலானதாக இருக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்தா ஒரு கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியாது. சரிங்களா? மக்களை வந்து எல்லாமே எதிர்பார்ப்பாங்க. ஒரு சில மக்களை வந்து அப்படி நினைப்பாங்க, ஒரு சில மக்கள் எப்படி நினைப்பாங்க. அதெல்லாம் இருக்குது. மக்களுடைய விருப்பமே அனைத்திற்கும் மேலானதுன்னு சொல்கிறாங்க. அது தப்பு. சரிங்களா? அரசியலமைப்பு தான் மிக உயர்ந்தது. அந்த கான்செப்டை உயர்த்தி பிடிக்க தான் நீதி புனராய்வுன்ற கான்செப்டை எடுத்துகிட்டு வராங்க. இதில் வந்து பார்த்தா இதுதான் தப்பாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தோன்னா 4 மட்டும். தவறானது எதுன்னா 4 மட்டும்தான். சரிங்களா? சரி, அடுத்து 117 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பாருங்கள். இதுவும் ஒரு முக்கியமான கொஷின் தான். இந்திய அரசியலமைப்பின் பிரிவு 280 ஒரு டேஷ் வழங்குகிறதுன்னு சொல்லிடுறாங்க. நம்மளுக்கு எடுத்தோடனே தெரியும். ஆர்டிகல் 280 என்னென்னா நிதி ஆணையம். ஃபினான்ஸ் கமிஷனை பற்றி நம்ம சொல்லக்கூடிய ஒரு ஆர்டிகல்னால் ஆர்டிகல் 280. ஓகே, இப்போது இதனுடைய ரிலேட்டடாக நம்ம என்னென்னா இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டு ஆப்ஷன் இந்திய தேர்தல் ஆணையம். ஸோ இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பேசிக்காக என்ன தெரியணும், இது பர்டிகுலராக என்ன பார்ட்டில், அதாவது என்ன பிரிவில் வருது, இல்லை என்ன பாகத்தில் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதை பார்த்தோன்னா ஸோ பிரிவு 15 வருது. தட் மீன்ஸ் பிரிவுனா அந்த பாகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பார்ட்டுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ஸோ அது இது பார்த்தோன்னா ஸோ 15 பிரிவில் வருது. இதில் பர்டிகுலராக என்னென்ன ஆர்டிக்கிளெல்லாம் வருது அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆர்டிகல் 3 to 4 to 3 to 9A வரை சொல்லக்கூடிய ஒரு பிரிவு தான் ஸோ 15. சரிங்களா? இது வந்து பார்த்தா இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பிரிவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஒரு தேர்தல் ஆணையம்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் எடுத்தோடனே கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னா, ஒரு தேர்தல் ஆணையம்னா ஸோ அந்த தேர்தல் ஆணையத்துடைய பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள் இருக்குன்னு கேட்பாங்க. ஜென்ரலாக நீங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் பர்டிகுலராக தேர்தல் ஆணையத்துடைய ஸோ ஹெட்டு ஒருத்தர் இருப்பார்ல, ஸோ ஆணையருக்கு அவருடைய பதவிக்காலம் பார்த்தீங்கன்னா ஸோ 6 இயர்ஸ், அதாவது 6 வருடங்கள். அப்படி இல்லைன்னா எத்தனை வருஷம் வரை இருக்கலாம்னா ஸோ 65 இயர்ஸ் வரை அவங்க அந்த பதவியில் தொடர முடியும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எப்போயுமே நம்ம 5 ஆண்டுகள் சொல்லிட்டு நம்ம படிச்சிட்டோம். ஏன்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு பார்த்தோன்னா ஸோ 4 ஆண்டுகள் கூட இருக்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு அந்த 4 ஆண்டுகள் இருக்கக்கூடிய பதவிக்குடைய ஸோ யாருன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ யார் கரெக்டாக பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ 6 வருஷம் இல்லைனா 65 இயர்ஸ் வந்து எது ஃபஸ்ட்டு வருதோ ஸோ அது தகுந்த மாதிரி அவங்களுடைய பதவிக்காலம் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸோ இப்போ இந்திய தேர்தல் ஆணையம்னு நினச்சாலே வச்சுக்கலாம், அது ஒரு ஏன்னா தேர்தல் நடத்துகிறாங்க, ஒரு நாட்டுக்கு ஒன்றுடைய தேர்தல் நடத்துகிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணணும், ஸோ ஃப்ரீடமாக இருக்கணும். அதாவது பார்த்தா இண்டிபெண்ட்டாக வந்து என்ன பண்ணால் செயல்படணும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவோன்னா ஸோ இப்போ நினச்சா வந்து அவர் வந்து பதவி நீக்க முடியாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது ஒரு இந்திய தேர்தல் ஆணையத்துடைய ஒரு ஆணையரை வந்து நீக்கணும், அவரை விட்டு பதவியில் வந்து நீக்கணும்னா ஸோ அதுக்கு என்ன ப்ராசஸ்னால் ஸோ சுப்ரீம் கோர்ட்டுடைய சரியா, அதாவது சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதி, அதாவது உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை ஸோ எப்படி வந்து நம்ம வந்து தேர்தலை விட்டு அந்த பதவியை வந்து நீக்கிறாங்களோ ஸோ சேம் அதே கான்செப்ட் தான் இவர்களுக்கும் ஸோ அப்ளை பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இடத்துல. ஸோ நினச்சா வந்து பார்த்தா பிரசிடென்ட் நினச்சா வந்து இவர் வந்து பதவியில் விட்டு நீக்கிட முடியாது. ஸோ அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. எப்படி நம்ம உச்சநீதிமன்றத்தினுடைய பதவியுடைய அதனுடைய ஹெட்டை வந்து எப்படி நீக்கிறாங்களோ ஸோ அதனுடைய செயல்முறைகள் இங்கேயும் பொருந்துன்றது நான் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஜென்ரலாகவே ஏன்னா இதுக்கு நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம இந்த தேர்தல்னு பார்த்தோன்னாவே ஜென்ரலாக நமக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா 61வது சட்ட திருத்தம், 66வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 21 வயசுலேருந்து 18 வயசு வரை அதனுடைய ஏஜை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ரெடியூஷன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஓட்டு போடுறவுடைய ஏஜை வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ 61வது சட்ட திருத்தம் 1988 21 ஏஜில் இருக்கக்கூடிய வயதை 18 மாற்றிருப்பாங்க. ஸோ நீங்கள் தேர்தல்னால் இந்த கான்செப்ட் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக கொஞ்சம் கவனிச்சிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தா பேசிக்கான ஒரு சில இன்ஃபர்மேஷன் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இன்னும் டெப்த்தான ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்க தான் போகிறோம். ஏன்னா ஒரே கொஸ்டினுக்கு வந்து அதிகமான இன்ஃபர்மேஷன் சொன்னால் ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் போர் அடிக்கல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ 3வது பாருங்கள் எனக்கு தேசிய மனித உரிமை ஆணையம். ஸோ தேசிய மனித உரிமை ஆணையம் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல மறந்துட்டேன். ஏன்னா தேர்தல் ஆணையத்துடைய ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னா ஸோ புதுடெல்லியில் இருக்குது. அது நிர்வாசன் சதன் அந்த பிளேஸில் வந்து இருக்குது. அது நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ மனித உரிமைகள். ஸோ மனித உரிமைகள்லாம் ஜென்ரல் நம்ம என்ன பண்ணலாம், ஸோ ஸ்டேட்டுக்கு ஒன்று இருக்குது, அது பார்த்தீங்கன்னா ஸோ யூனியனுக்கு ஒன்று இருக்கும். அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக. இப்போ ஸ்டேட்டுக்கு வந்து எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, எப்போ நிறுவனாங்க தமிழ்நாட்டில் வந்து எப்படின்னு பார்த்தோன்னா 1997 ஏப்ரல் 17 வந்து ஸ்டேட்டில் வந்து பார்த்தோன்னா ஸோ மாநில மனித உரிமை ஆணையம் வந்து நிறுவியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதே யூனியனில் வந்து எப்போ பண்ணியிருப்பாங்கன்னா 1993 அக்டோபர் 12 வந்து பார்த்தோன்னா ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, அங்கே நிறுவியிருப்பாங்க. இப்போ மனித உரிமை ஆணையத்துடைய ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் எவ்வளோன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னா ஸோ பதவிக்காலம் பார்த்தோன்னா ஸோ 5 ஆண்டுகள் தான், 5 இயர்ஸ் ஆர் 70 ஆண்டுகள்,
அதனுடைய ஏஜ் லிமிட்டு சரிங்களா, பதவிக்காலம் வந்து 5 ஆண்டுகள் தான். ஆனால் அந்த ஏஜ் லிமிட்டு 70 வரை இருக்குது. ஸோ சப்போஸ் வந்து 65 ஆகிற ஒரு பர்சன் போய்ட்டு அட்டன் பண்ணாலும் ஸோ அவர் வந்து 70 வயசு வரை நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அந்த பதவியில் வந்து அவர் நீடிக்க முடியும். ஏன்னா மற்றதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஸோ 65ஓட கட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இதுக்கு மட்டும் ஸோ 70 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ மனித உரிமைகள் ஆணையத்துக்கு வந்து பார்த்தோன்னா ஸோ எவ்வளோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னா ஸோ 70. அதில் பதவி காலம் பார்த்தோன்னா ஸோ 5 ஆண்டுகள் தான். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி யாருன்னு கேட்டாங்கன்னா ஸோ கினியா அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிங்களா, ஜே கினியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வரும். அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சில நேரத்தில் வந்து கேள்விகள் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டேன். அடுத்து பார்த்தோன்னா ஸோ நிர்வாக சீர்திருத்த ஆணையம். ஸோ இதை பற்றி நம்மளுக்கு அதிகமான டேட்டாஸ் வந்து நமக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் எடுத்துகிட்டு போயிடலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ அதோடைய இன்ஃபர்மேஷன் அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் தெரியறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அடுத்து பாருங்கள். ஸோ அடுத்த கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குன்னா, ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா ஸோ இது பாலிட்டிக் கிடையாது, அதனால் அதை விட்டுட்டு போயிட்டேன். ஸோ அடுத்து 119 கொஷின்ஸ் வந்து என்ன இருக்குது பாருங்கள். ஸோ கீழ்கண்டவற்றை பொறுத்துக்க அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். குடியரசுத் தலைவருடைய பெயர் டேஷ் ஆவதாக பதவியேற்றது அப்படி கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஸோ 3, அப்புறமா 4, அப்புறம் 5, ஸோ அதுக்கப்புறம் 6, ஸோ இது மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ இதுவரை நம்மளுக்கு எத்தனை குடியரசுத் தலைவர் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கம்ப்ளீட் ஆகிருக்கு சரிங்களா. எவ்வளோ 15 வந்து கம்ப்ளீட்டட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸோ நம்மளுக்கு யார் வந்தாங்க குடியரசுத் தலைவராக அப்படின்னாவே நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ராஜேந்திர பிரசாத் சரிங்களா. யார்? ராஜேந்திர பிரசாத் தான் ஸோ முதல்ல இந்திய நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ரெண்டாவதாக யாரானா ஸோ ராதாகிருஷ்ணன். யார்? டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஏன்னா இது சில நேரத்தில் வந்து அடிக்கடி கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனுடைய ஆர்டராக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு யாருன்னா ராஜேந்திர பிரசாத். இந்த ராஜேந்திர பிரசாத் மட்டும் ஸோ 2 டைம்ஸ் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா ஸோ குடியரசுத் தலைவர் பதவியில் வந்து இருந்திருப்பார். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஸோ இவர் 12 வருஷத்துக்கு மேலே வந்து இருந்திருப்பார். ஸோ மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட்னா ஸோ ராஜேந்திர பிரசாத் தான். ஸோ ஏன்னா 2 இயர்ஸ்க்கு மேலே வந்து இருந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஸோ ராதாகிருஷ்ணன் வந்து 2nd டைம். அடுத்து 3ஆவது டைம் பார்த்தீங்கன்னா ஜாகிர் ஹுசைன் சரிங்களா. யார்? ஜாகிர் ஹுசைன். இங்கே இருக்கும் பாருங்கள். ஸோ 3வது குடியரசுத் தலைவர் யாருன்னா ஜாகிர் ஹுசைன். அடுத்து 4வது யாருன்னா ஸோ விவி கிரின்னு வருவார் சரிங்களா. விவி கிரி தான் 4வது. அடுத்து வந்து பார்த்தோன்னா 5வது யார் வருவார்னா ஸோ பக்ருதீன் அலி முகமது. 6வது பார்த்தோன்னா ஸோ சஞ்சீவி ரெட்டி. ஸோ இவர் தான். அடுத்து 7வது வந்து யார் வருவார்னா 7வது குடியரசுத் தலைவராக யார் வருவார்னா ஸோ கியானி ஜெயில் சிங்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம், ஜெயில் சிங் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஜெயில் சிங் இவர் தான் 7வது குடியரசுத் தலைவராக வருவார். அடுத்து 8வது யார் வருவான்னா ஸோ வெங்கட்ராமன். யார்? வெங்கட்ராமன். அடுத்து வந்து பார்த்தோன்னா ஸோ 9வது பிளேஸில் வந்து யார் வருவாங்கன்னா சங்கர் தயாள் சர்மா சரிங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட், சங்கர் தயாள் சர்மா. அடுத்து பார்த்தோன்னா ஸோ 10வது யாருன்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா நம்மளுக்கு ஜென்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸோ 11வது குடியரசுத் தலைவர் யாருன்னா ஸோ டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவருக்கு முன்னாடி யார் வராங்க, அவருக்கு பின்னாடி யார் வராங்க, அது மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சுருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஆர்டராக கேட்பாங்க நம்ம எப்போவுமே நினச்சிக்க மாட்டோம். பட் ஆனால் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப பெட்டர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ 10வது குடியரசுத் தலைவர் யாருன்னா நாராயணன். அடுத்து ஸோ 11வது குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் சரிங்களா. அப்துல் கலாமுக்கு அப்புறம் ஸோ 12வது குடியரசுத் தலைவர் யாருன்னா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சாதனையாகவும் இருந்திருக்கும். யாருன்னா ஸோ பிரதீபா பாட்டீல் சரிங்களா. பிரதீபா பாட்டீல் ஏன்னா நாட்டினுடைய முதல் பெண் குடியரசுத் தலைவரும் இவங்க தான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ 13வது சரிங்களா. ஸோ 13வது யாராக இருந்திருப்பாங்கன்னா பிரணாப் முகர்ஜி சரிங்களா. யார்? பிரணாப் முகர்ஜி 13வது குடியரசுத் தலைவர்.
14வது குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ராம்நாத் கோவிந்த். அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய ஸோ குடியரசுத் தலைவர் தான் யாருன்னா முர்மு, அதாவது திரௌபதி முர்முன்னு சொல்லுவாங்க. நம்ம முர்மு மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம், சரிங்களா? முர்மு. ஸோ மிக முக்கியமான டேட்டாஸ் இந்த வீடியோவில் சொல்லி தந்திருக்கேன். அதாவது நான் திருப்பம் 1 செகண்ட் நம்ம ரீப்ளை பண்ணிடலாம் எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ ராஜேந்திர பிரசாத் முதல்ல வந்து பார்த்தோன்னா ஸோ 2 முறையாக வந்து குடியரசுத் தலைவர் பதவி வந்து வகிச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தோன்னா ஸோ ராதாகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். ஸோ மிக முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஸோ சைதாப்பேட்டில் இருக்கக்கூடிய ஸோ டீச்சர் காலேஜ் ஒன்று இருக்குது. ஸோ அங்கே வந்து படிச்சுட்டு போனவர் தான். ஸோ மிக மிக முக்கியமான ஒரு டேட்டாவை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ஜாகிர் உசைன், சரிங்களா? யார்? ஜாகிர் உசைன். அடுத்து 4வது பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்குது. 4வது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? பிவி கிரி. அடுத்து 5வது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பக்ருதீன் அலி அகமது. 6வது பார்த்தீங்கன்னா சஞ்சீவி ரெட்டி, சரிங்களா? அடுத்து 7வது பார்த்தோன்னா ஸோ ஜெயில் சிங், சரிங்களா? ஜெயில் சிங் ஞாபகம் வச்சுக்கணும். 8வது வெங்கட்ராமன். 9வது பார்த்தோன்னா சங்கர் தயாள் சர்மா. அடுத்து 10வது பார்த்தோன்னா ஸோ நாராயணன். எப்படின்னா 10வதுன்றது ஈஸி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஏன்னா எப்போவுமே நம்ம அப்துல் கலாமுக்கு பிஃபோராக பின்னாடி யாராவது நம்ம ஞாபகம் வச்சுக்குவோம். அப்துல் கலாம் பிஃபோராக நாராயணன், அப்துல் கலாம் பின்னாடி வந்து பார்த்தோன்னா ஸோ பிரதிபா பாட்டீல், அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து 11வது குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம். அடுத்து 12வது குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல். 13வது குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி. 14வது குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த். 15வது குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, சரிங்களா? ஸோ இதோட இன்னும் ஒரு சில டேட்டாஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ குடியரசுத் தலைவர்னாவே ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா தேர்தல் நடத்தி தான் என்ன பண்ணுவாங்க, செலக்ட் பண்ணுவாங்க. அந்த தேர்தல் பார்த்தோன்னா ஸோ ஒற்றை மாற்று வாக்கு விகிதாச்சார அடிப்படையில் மறைமுகமாக தேர்தல் நடக்கும், சரிங்களா? அந்த மறைமுகமாக தேர்தல் நடக்கும்போது இப்போ குடியரசுத் தலைவர் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸோ எம்பிஸ் அப்புறம் எம்எல்ஏஸ் தான் ஓட்டு போட முடியும். ஆனால் இதே துணை குடியரசுத் தலைவருக்கு அப்படி இல்லை. ஸோ நியமனம் செய்யப்பட்ட எம்பிஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ எம்எல்ஏவை கூட ஓட்டு போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த மாதிரி ஓட்டு போட்டு இது பண்ணதில் ஸோ அதிக வாக்கு பெற்று வெற்றி பெற்ற குடியரசுத் தலைவர் யாருன்னு கேட்பாங்க. ஸோ அது யாருன்னா ராஜேந்திர பிரசாத் தான், சரிங்களா? ராஜேந்திர பிரசாத். ஆக்சுவலி என் பேரும் பிரசாத் தான், சரிங்களா? இப்போ பார்த்தோன்னா ஸோ இவர் வந்து எத்தனை வாக்கு சதவீதம் வந்து வாங்கினாங்க அப்படின்னா ஸோ 99.35%. ஏன்னா அன்றைக்கி காலகட்டத்தில் ஸோ போட்டிகள் வந்து இல்லைன்றதுனால ஸோ அவ்வளோ பர்சன்டேஜ் வந்து வாங்கியிருக்காரு. அடுத்து அப்புறம் ஸோ ரொம்ப ரொம்ப லெஸ்ஸான ஒரு ஓட்டு வாங்கி ஸோ வெற்றி பெற்ற ஒரு குடியரசுத் தலைவர் யாருன்னா ஸோ விவி கிரி. யார்? பிவி கிரி. இவர் தான் பார்த்தோன்னா ஸோ ரொம்ப ரொம்ப லெஸ்ஸான ஒரு ஓட்டு வாங்கி ஸோ குடியரசுத் தலைவராக வந்திருக்காரு. இவர் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 50.22%, சரிங்களா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதிக வாக்கு வாங்கி வின் பண்ணது யாருன்னா ஸோ ராஜேந்திர பிரசாத். மிக குறைந்த ஓட்டு வாங்கி வின் பண்ண குடியரசுத் தலைவர் யாருன்னா விவி கிரி எவ்வளோன்னா ஸோ 50.22. ராஜேந்திர பிரசாத் 99.35% வந்து ஓட்டு வாங்கியிருக்காரு. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 கொஷின்ஸ் இல்லை 3 கொஷின்ஸு 119, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 117, அதுக்கு பார்த்தீங்கன்னா 116. ஸோ இந்த 3 கொஷின்ஸ் வந்து நான் உங்களுக்கு எடுத்து நான் உங்களுக்கு டீட்டெயில்டு ஆன்சர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கண்டினியூட்டியாக எனக்கு தொடர்ந்து நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் எல்லாமே செய்ய வேண்டியது என்னென்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்களும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் மற்றொரு சந்திப்போம். நன்றி.